மயிலோட அம்மா வந்து மயிலை அழைச்சிக்கிட்டு கோமதி வீட்டுக்கு தான் வராங்க. அப்போ சம்மந்தி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வரவும், என்னது மயிலோட அம்மா சவுண்டு மாதிரி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ராஜி அழைச்சிட்டு வராங்க. அப்போ என்ன சம்மந்தி அம்மா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கோமதி கேட்கவும், அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து இப்போ சந்தோஷமான விஷயத்த கேட்டதுமே என் உடம்புல இருந்து எல்லா நோய்களும் பறந்து போச்சு அப்படின்னு சொல்லவும், என்ன சம்மந்தி அம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, என்னங்க பார்த்துட்டே இருக்கிறீங்க, அது ஸ்வீட் எடுங்க, இந்தாங்க சம்மந்தி ஸ்வீட் எடுத்துக்கிடுங்க, ராஜி நீயும் ஸ்வீட் எடுத்துக்க அப்படிங்கும்போது, சம்மந்தியம்மா எதுக்காக இந்த வந்ததும் வராதமா இந்த ஸ்வீட்டை கொடுக்குறீங்க, என்ன விஷயம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நீங்கள் வந்ததுலேருந்து எதையோ பேசிகிட்டே இருக்கிறீங்க, ஆனால் என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கோமதி கேட்கவும், உடனே மயில் வந்து சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க. என்ன மயில், உங்கள் அம்மா வந்து என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீயாவது சொல்லு அப்படிங்கும்போது, போங்கத்த எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு மயில் சொல்லவும், யாராவது சொல்லுங்க அப்படிங்கும்போது, உடனே சம்மந்தியம்மா நம்மளாம் தாத்தா பாட்டி ஆக போகிறோம் அப்படிங்க. ஆமாம் மயில் உண்டாகி இருக்கிறா, 2 குடும்பத்துக்கும் மொதல் வாரிசா என் பொண்ணு தான் பெற்று கொடுக்க போறா அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே கோமதி வந்து மயிலை கூப்பிடுறாங்க. என்ன மயில் உண்மையிலேயே அம்மா சொல்றதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாத்த அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்த நான் உடனே வந்து உங்க மாமா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க பார்த்தோம்னா பாண்டியனுக்கும் சரவணனுக்கும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க. 2 பேரும் வீட்டுக்கு வரவும், என்ன விஷயம் கோமதி உடனே வந்து வீட்டுக்கு வர சொன்ன அப்படிங்கும்போது, என்னங்க மயில் வந்து உண்டாகி இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வந்து பாண்டியன் சந்தோஷப்படுதாங்க. என்ன மயில் இந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, இப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு நல்ல விஷயம் வந்து நீ சொல்லியிருக்கிற அப்படின்னு சொல்லவும், எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ சரவணனுக்கு மயில் மேலே சந்தேகமாக இருக்குது, இவ இப்போ கூட உண்மை சொல்கிறாளா பொய் சொல்கிறாளான்னு தெரியல அப்படிங்கும்போது சரவணன் ரூமுக்கு போகிறாங்க. அப்போ மயிலும் போகவும், உடனே மயில் வந்து சொல்கிறாங்க, என்னம்மா உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா அப்படிங்கும்போது, மயில் இப்போ கூட நீ உண்மையை சொல்கிறியா பொய் சொல்கிறியானே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கப்போ, இங்கே பாருங்க நான் செக் பண்ணி பார்த்துருக்கோம்ல, அந்த பாருங்க 2 கோடு வந்திருக்கு அப்படிங்கவோ, இது கூட நீயா கூட போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லவோ, என்ன மாமா என்ன நம்பவே மாட்டீங்களா, அப்படிலாம் நான் அப்படி பண்ணுவேனா என்ன, ஏதோ நான் ஒரு பொய் சொன்னது உண்மைதான், அதுக்காக நான் வந்து கன்சீவாக இருக்கிறது கூடயா நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில் அடிச்சுட்டு அழவும், சரி மயிலே நீ வந்து அழாத, நீ சொல்கிறதெல்லாம் நம்புற அப்படிங்கிறாங்க. அப்படியே நீங்கள் நம்பலைன்னா என்னை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் நீங்கள் செக் பண்ணுங்க, அப்போ உங்களுக்காவது வந்து சந்தேகம் தீரும்லாம் என்னை பற்றினது அப்படின்னு சொல்லவும், என்ன சார் மயிலே நீ இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அப்போ உண்மையிலே நம்ம வந்து அப்பா அம்மா ஆக போகிறோமா அப்படிங்கும்போது, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து பார்த்தோம்னா சரவணனோட கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. சரி மயில் இன்னும் போல நீ வந்து இந்த மாதிரிலாம் அழுதுட்டு இருக்கக்கூடாது, நீ சந்தோஷமா இருக்கணும் மயில் அப்படின்னு சொல்லவோ, உடனே சரவணனும் மயிலும் சேர்ந்து வராங்க. அப்போ மயிலோட அப்பா அம்மா இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுதாங்க. எப்படியோ மயில் உண்டான நேரம் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதுவே போற அப்படின்னு மயிலோட அம்மா நினைக்கிறாங்க.